நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அனாட்டமி அண்ட் பிசியாலஜில இன்றைய தினம் நேற்றைய தினம் 4 சிஸ்டம் பார்த்தோம். அதாவது செல், டிஷ்யூ, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம், தென் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இது எல்லாம் நம்ம நேற்றைய தினம் எல்லா பகுதியும் எப்படி வினாக்கள் கேட்கப்படுமோ அந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அலைட் சயின்ஸ்ல இன்றைய தினம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய முக்கியமான மண்டலங்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே பிளான் படி 2 கிளாஸ் நம்மளுக்கான அலைட் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கோஆர்டினேட்டருடைய அனுமதியோடு இன்னும் ஒரு வகுப்பு, அதாவது ஜென்ரல் சைக்காலஜி ப்ளஸ் டயட் அண்ட் நியூட்ரிஷன் எடுப்பதற்கு ஒரு வகுப்பு வேணும். அது இடையில எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கோஆர்டினேட்டர் குணசேகரனுடைய அறிவுரைப்படி நாம் தொடர்ச்சியாக அந்த வகுப்பை நாம் கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் நம்ம மற்ற சிஸ்டங்கள் என்னென்ன மண்டலங்கள் விடுபட்டிருக்கோ அதை நம்ம இன்றைய தினம் பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நம்ம சொன்னபோது ஒரு சிஸ்டம் அப்படின்னு வந்தாவே அதில் என்ன பண்ணணும், 2-3 ஆர்கன் கம்பைண்டாக இருக்கும். அப்போ இந்த 2-3 ஆர்கன் கம்பைண்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஃபஸ்ட்டு லங்ஸோட தொடர்புடைய இருக்கக்கூடிய ஏர் பேசேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள், அதாவது நோஸு, அதே மாதிரி நேசல் கேவிட்டி, அதுக்கடுத்து வரக்கூடிய ட்ரக்கியா, பிராங்கியோலஸ், அல்வியோலார். ஸோ இதெல்லாம் ஒரு கம்பைண்டாக இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான உறுப்பு. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இயங்கலை அப்படின்னா நம்ம உடம்புல வேற எந்த ஆர்கனும் இயங்க முடியாது. ஏன் அப்படின்னா ப்ராப்பரா ஆக்சிஜனை நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ணி கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய உடல் கழிவை நம்மளுடைய உடம்புல இருந்து வெளியேற்றுவதனுடைய முக்கியமான பணியை இதயத்தோடு சேர்ந்து செய்வது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல காமனா என்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நார்மல் பிரெத் ரேட் எவ்வளவு அப்படின்ற கொஸ்டின்ஸ் நார்மலா கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். நெட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமினேஷன்லையும் இந்த கொஸ்டின்ஸ் காமனா கேட்கலாம். இப்போ நார்மல் பிரெத் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரவுண்ட் 16 to 18 அப்படின்றது பெர் மினிட்டுக்கு 16ல இருந்து 18 பிரெத் நம்ம நார்மலா பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். தென் நெக்ஸ்ட், இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பொறுத்தளவு, அதாவது இன்டர்னல் ரெஸ்பிரேஷனா என்ன, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனா என்ன, அதை பற்றி நம்ம படிக்க போறோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இதுல பார்த்தோம் அப்படின்னா, மெயினா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல லங்ஸனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய ப்ளூரல் லேயர்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ளூரல் ஃப்ளூயிட்னா என்ன, லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் ஏற்கனவே கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்மளுக்கு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வினாக்கள். ஸோ இப்போ இந்த வெண்டிலேஷன்ஸ் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை, அதாவது சர்க்குலேஷனை பொறுத்தளவு 2 விதமான சர்க்குலேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும் பிளட் வெசல்ஸுக்கும் இடையில, அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை அங்கிருந்து எடுத்துக்கிறோம். இது என்ன அப்படின்னா, the case exchange between the respiratory system and circulatory system. So இதுக்கு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். The case exchange between the respiratory system and the circulatory system is called as external respiration. வாயு பரிமாற்றம் என்பது நம்மளுடைய நுரையீரலுக்கும் பிளஸ் நம்மளுடைய இதயத்திற்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இதே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில எடுத்துட்டு வர்றது. ஸோ த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி எனி ஆர்கன் ஆர் எனி செல் ஆர் எனி மைட்டோகாண்ட்ரியா பிட்வீன், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு இடையில இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ரெஸ்பிரேஷனா என்ன, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனா என்ன. ஸோ நுரையீரலுக்கும் இதயத்திற்கும் இடையில் நடக்கிறது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அது வந்து உடம்பினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுல இருந்து லங்ஸ் உள்ள வாங்கி கொடுக்கறதுனால, அது வெளி பகுதியா நடக்கிறதுனால அது பெரிய எக்ஸ்டர்னல்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்ஸ்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையும் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன். ஸோ இதுதான் வந்து காமனா வந்து நம்மளுக்கு இதுல கேட்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய அனாட்டமி. ஸோ என்னென்னலாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட இருக்குது நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன். என்னென்ன உறுப்புகள்லாம் இதுல இருக்குது கம்பைண்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் ஃபார் நோஸ், நேசல் கேவிட்டி ஆர் ஓரல் கேவிட்டி, பார்னெக்ஸ், லேர்னெக்ஸ், ட்ரக்கியா, பிராங்கியா அண்ட் லாஸ்ட் பார்ட் வந்து அல்வியோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் ஏர் பேசேஜ். இது 2 பகுதியா பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்றது எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க இந்த படத்துல ஒன்னு நேசல் கேவிட்டி, பார்னெக்ஸ். பார்னெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா த்ரோட், தென் லார்னெக்ஸ் அப்படின்றது. ஸோ லார்னெக்ஸ் வந்து எதுல வந்துடும் அப்படின்னா லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்துடும். ஸோ அப்பர் ரெஸ்பிரேட்டரி இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா பார்ட்டையும் 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் தி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், தென் செகண்ட் ஒன் இஸ் தி லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். அதுல அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல எது வருது அப்படின்னு பார்த்தோன்னா நோஸ், நேசல் கேவிட்டி அண்ட் பார்னெக்ஸ் என்று சொல்லக்கூடிய த்ரோட்டோட அது முடிஞ்சிருது. ஸோ இது வந்து ஒன்லி ஏரை வாங்கி உள்ள கொடுக்கும். பட் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடியது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய அடுத்து லார்னெக்ஸ் என்று சொல்லக்கூடிய வாய்ஸ் பாக்ஸ்ல தொடங்கி தென் அதனுடைய ட்ரக்கியா என்பது அந்த குழல், மூச்சு குழல். அந்த மூச்சு குழலுக்கு கீழே வரக்கூடிய 2 குழல் இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் கிளை குழல், மூச்சு கிளை குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பிராங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராங்கி வந்து என்ன அப்படின்னா ஃபர்தர் அப்படியே மைனூட் பார்ட்டா போயிட்டு இருக்கும். அதுக்கு பேர் பிராங்கியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த பிராங்கியோலஸ்னுடைய மைனூட் பார்ட் காலம் போன காலத்துல 10 மணிக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன். அது பாஸ் பண்ணற கிளாஸ் எப்படி மாட்டாங்க. அந்தால அப்புறம் எதுக்கு அந்தால இருக்கு பாருங்க நீ அடிப்பா. யாருப்பா அது? அப்பா லிசன். யோகா சார் சார் நீங்க யார் பேசுறாங்களோ அவங்களை ரிமூவ் பண்ணிருங்க. ஏன் நீங்க இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகேங்க சார். ஓகே, அதுக்குள்ள நீங்க ஆன்லயே வச்சுக்கோங்க. நீங்க யாராவது பேசுறாங்க அப்படின்னா நீங்க இமிடியேட்டா ரிமூவ் பண்ணுங்க. அவங்க மியூட் பண்ணாம பேசுறாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்க சார். பண்ணிடுங்க. நீங்க உள்ள அலோவே பண்ண வேணாம். சரிங்க சார். சரிங்க சார். வெளியே. ஆமா. ஓகேங்க சார். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அடுத்து வரக்கூடியது லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல லார்னஸ், ட்ரக்கியா, பிராங்கியா அண்ட் அல்வியோலார்ன்ற பகுதி. ஸோ இதனுடைய இதை வந்து நீங்க ப்ராப்பரா இந்த சீக்வன்ஸ் படிச்சுக்கணும். இது குறிப்பா வந்து நம்மளுடைய இன்டெஸ்டினல் அதாவது ஜிஐ ட்ராக் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து மவுத்ல இருந்து ஆரம்பிச்சு சிறுகுடல், பெருகுடல், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் சொல்ற அந்த சீக்வன்ஸும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் அதாவது இந்த அனாட்டமி காம்பனன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இதனுடைய சீக்வன்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதனால இந்த சீக்வன்ஸை நம்ம தெளிவா படிச்சுக்கிறோம். ஸோ என்னன் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நேஷனல் பெர்மிட், என்பின்றது நேஷனல் பெர்மிட், லாரியில டிராவல் பண்ணி அதாவது பி ஃபார் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பார்சல் வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா வேற என்னமோ ஒன்று சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அதாவது நேஷனல் பெர்மிட் லாரியில டிராவல் பண்ணி இந்த பி அண்ட் ஏல வந்து கடைசியா வரும்போது பிராங்கி அண்ட் பிராங்கியோலஸ். இந்த பிராங்கியோல இருந்து வரக்கூடிய மைனூட் பார்ட் தான் பிராங்கியோலஸ் அப்படின்ற பார்ட் நம்ம சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து அல்வியோலை அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் எ ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்வியோலை. இதே மாதிரி
அதாவது நர்வஸ் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நியூரான். லிவிங் ஆர்கானிசத்தினுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செல். ஸோ அது மாதிரி அல்வியோலை அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழ்ல காற்று பைகள் சொல்லுவாங்க. இதுதான் லங்ஸ்ல இருக்கக்கூடிய பைனல் பார்ட், அதாவது மைனூட் பார்ட். ரொம்ப அப்படியே கிளை கிளையா அப்படியே இதாகி வந்து பார்த்தோன்னா கடைசியா மைனூட் பார்ட்டா இங்க வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த பார்ட் மைனூட் பார்ட்டா அங்க வந்து கரெக்டா வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து இதுக்கு வந்து 3-4 பேர் வருது. ஒன்று ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லங்ஸ்ல இருக்கக்கூடிய பைனல் பார்ட் எதுன்னு கேட்டா அல்வியோலை தான். அதே மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் அல்வியோலை தான். அதுக்கடுத்து வந்து அதாவது இருக்கிறதுலே ரொம்ப மைனூட் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேட்டாலும் அல்வியோலை தான். ஸோ இந்த அல்வியோலையில தான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல என்னென்ன நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அந்த சீக்வன்ஸ் வந்து ஆர்டர் வந்து கம்பல்சரியா கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு வரும். அதாவது நெட் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை 2 பார்ட்டை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் இப்போ அகைன் பாருங்க, அதே சேம் தான். இப்போ வந்து இதுதான் அல்வியோலைன்னு சொல்லக்கூடியது. இந்த பாருங்க, இது பேர் காற்று பைகள். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய அல்வியோலை வந்து உள்ள இருக்கும். இதுதான் ஃபைனல் பார்ட். இந்த இடத்துல தான் கேஸ் செக்ஷன். இந்த இடத்துல வந்து பிளட் வெசல்ஸ் வருது பத்தியா, ரெட் கலர்ல இருக்கு பத்தியா, இது ஃபுல்லா பிளட் வெசல்ஸ். ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த இதனுடைய இது சரியா. ஸோ இந்த ரெட் அண்ட் ப்ளூ உள்ள வந்திருக்கா. ஸோ இங்க கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடியது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்குது. ஸோ அதை தான் இங்க நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஸோ பேர்னெக்ஸ், லேர்னெக்ஸ், இந்த லேர்னெக்ஸ் பகுதியில தான் ஈசோபேக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கும். தென் நெக்ஸ்ட் ட்ரக்கியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து அகைன் இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லங்ஸை பொறுத்தளவு 2 இருக்கு, ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுன்னு இருக்குது. இப்ப ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுல இருக்கும்போது இதை வந்து 2, அதாவது ரைட் சைடுல இருக்கக்கூடிய லங்ஸுக்கு வந்து மொத்தம் வந்து அதாவது 3 லூப்பா பிரிஞ்சிருக்கும். ரைட் சைடுல இருக்கக்கூடிய லங்ஸ்ல எத்தனை லூப் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 லூப்பு. அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய லங்ஸ்ல எத்தனை லூப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 லூப் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ லெஃப்ட் லங்ஸ் அண்ட் ரைட் லங்ஸ் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் பிரீத். இது வந்து பிரீத்திங், மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். இந்த பிரீத்திங்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரீத்திங் மீன்ஸ், வாட் இஸ் பிரீத்திங், பிரீத்திங் பேட்டர்னா என்ன, எப்படி வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஆல்டர்னேட்டிவ் கன்ட்ராக்ஷன் ஆஃப் தி சிஸ்டோலிக் அண்ட் சைஸ்டோலிக்னு சொன்ன பத்தியில ஒன் கன்ட்ராக்ஷன் பேஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் பேஸ் அப்படின்னு சொன்ன பத்தியில அதே மாதிரிக்கு இங்கே இருக்கக்கூடியதுல பிரீத்திங் மெக்கானிசம் அப்படின்றது என்ன, த ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ஹேப்பன் டு தி ப்ரெஷர் சேஞ்சஸ் இன் தி thoracic cavity. ஸோ இந்த பிரீத்திங் எப்படி நடக்குது, எப்படி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்ஸ்டர்னல் இதுல நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ அழுத்தம் அதிகமான உள்ள பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு காற்று செல்லும் பதிலா அதே மாதிரி இந்த ப்ரெஷர் மேனிப்புலேஷன் அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னா லங்ஸ்ல நடக்கிறதுனால தான் ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷர் மேனிப்புலேஷன்னால தான் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த பிரீத்திங் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த thoracic cavity என்று சொல்லக்கூடிய அந்த thoracic cavityக்கு உள்ள இருக்கக்கூடியதுல பகுதியில் நடக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் மேனிப்புலேஷன்ஸ், அதனால தான் இது வந்து நடக்குது. ஸோ இப்போ என்ன இதுல என்னென்னலாம் இந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் நடக்கிறதுல இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஃபர்ஸ்ட் டயப்ரம்னு சொல்றாங்க. டயப்ரம் அப்படின்றது இது வந்து டியூப் ஷேப்ல லங்ஸுக்கு கீழே இருக்கும் டயப்ரம். இது வந்து மார்பறை வயிற்றறை, அதாவது வந்து அப்டாமினல் கேவிட்டியையும் மார்பறை செஸ்ட் கேவிட்டி, இந்த 2 கேவிட்டியும் அதாவது thoracic கேவிட்டியும் சரி அப்டாமினல் கேவிட்டி இந்த 2ஐயும் பிரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா டயப்ரம். ஸோ டயப்ரம் வந்து இந்த பிரீத்திங் நடக்கக்கூடிய கேஸ் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப முக்கியமான பங்கு டயப்ரம். தென் எக்ஸ்டர்னல் இன்டர்கோசல் மசில்ஸ் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோசல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லங்ஸுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா எந்த இடத்துலையும் மசில்ஸ் கிடையாது. லங்ஸ் வந்து ஒரு ஸ்பான்சி ஆர்கன், அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு மசில்ஸ் கிடையாது, தசைகள் கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ரிப் கேஜ்ல அது இருக்கும். ஸோ ரிப் கேஜினுடைய உள்ள இருக்கக்கூடிய ரிப் கேஜ் இருக்குன்னா நம்மளுடைய அந்த
12 பேர்ஸ் ஆஃப் ரிப்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிப்கேஜினுடைய இன்சைட்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல். அது உள்ள இருக்கிறது, இன்டர்னலா உள்ள இருக்கிறது. அதே இது அந்த ரிப்கேஜுக்கு மேல இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 மசில்ஸுமே கேஸ் எக்ஸ்சேஞ்சில் சாரி இந்த பிரீத்திங் பண்ணும்போது இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயம். ஸோ அது எப்படி மாறுது அப்படின்றத நான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் சொல்லும் போது நான் சொல்றேன். தென் நெக்ஸ்ட் வந்து thoracic cavity. ஸோ டயப்ரம், லங்ஸ் பிளஸ் இந்த thoracic cavityல இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸுடைய இன்வால்வ்மெண்ட் நடக்குது. சரி, ஓகே. இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து இது வந்து ஆக்டிவ் ப்ராசஸ். அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து பாசிவ் ப்ராசஸ். இந்த எக்ஸ்பிரேஷன் ஆகுறது வந்து காற்று வெளியில போகக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாசிவ் ப்ராசஸ். அது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஆனா இன்ஸ்பிரேஷன்ன்றது வந்து ஆக்டிவ் ப்ராசஸ். இப்போ எப்படி நடக்குது பாருங்க. நான் ஆக்டிவ் ப்ராசஸ் பை which a fresh air run into the lung. ஓகே. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காற்று உள்ள வரக்கூடிய நிகழ்ச்சி. இன்ஸ்பிரேஷனா காற்று உள்ள வரப்போகுது. அப்ப இன்ஸ்பிரேஷன் காற்று உள்ள வரப்போகுதுன்னா அங்க வந்து பிரஷர் வந்து குறையணும். அப்படி பிரஷர் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லங்ஸ் இருக்குது, லங்ஸுக்கு மேல thoracic cavity இருக்குது, டயப்ரம் வந்து கீழே இருக்குது. ஸோ இப்போ டயப்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து அந்த டூம் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த டயப்ரம் வந்து கீழே டவுன்வர்ட்ல போயிடும். இதுக்கு ஒன்று ஸ்ட்ரக்சர் நீங்க கொடுத்துருக்கணும்னு பார்த்துறேன் ஒரு விஷயம். இந்த இருக்கு, ஓகே. இதை பாருங்க, கரெக்டா உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இந்த thoracic cavity இருக்கு பார்த்தீங்களா, இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஏன்னா இந்த thoracic cavityயை வந்து வெளியில புல் பண்ணணும். வெளியில புல் பண்ணும்போது உள்ள இடம் நிறைய கிடைக்கும். அப்ப லங்ஸுக்கு நல்லா கிடைக்கும். அதே இதுல இந்த டயப்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டயப்ரம் தான் இருக்கு பாருங்க, டூம் ஷேப்ல இருக்கக்கூடிய டயப்ரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டயப்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா டவுன்வர்ட்ல போகும். அப்ப ரிப்கேஜ் மேல இழுக்கும், டயப்ரம் வந்து கீழே டவுன்வர்ட்ல போகும். அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லங்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பிரஷர் வந்து என்ன அப்படின்னா குறையும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், வெளிக்காற்றினுடைய பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா காற்று உள்ள வருது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் இன்ஸ்பிரேஷன். இதுல என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகுது, ஒன்னு டயப்ரம், தென் லங்ஸ், thoracic cavityல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஸ்பிரேஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா thoracic cavityல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்கேஜை பிடிச்சி உள்ள இழுக்கும். ஸோ உள்ள இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸை போய் நல்லா அது ப்ரெஷர் பண்ணும். அதே இது டயப்ரம் டவுன்வர்ட்ல இருக்கக்கூடிய இந்த டயப்ரம் பாருங்க, இப்ப இந்த அம்புக்குறியை பார்த்தோம்னா அப்வர்டு ஆக்ஷன்ல இருக்கும். ஸோ இது அப்வர்டுல போகும், இதே வந்து இந்த ரிப்கேஜ் உள்ள இழுக்கும். அப்படி இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லங்ஸினுடைய அழுத்தப்படும் போது அங்க பிரஷர் அதிகமாகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியில உள்ள காற்றினுடைய பிரஷரை விட இந்த thoracic cavityல இருக்கக்கூடிய பிரஷர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா இந்த காற்று வந்து வெளியில வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து எக்ஸ்கலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதை தான் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து பாருங்க இன்ஸ்பிரேஷன்ல டவுன்வர்ட் ஆக்ஷனை ரிப்கேஜ் மேலே இழுக்குது. ஸோ உள்ள வந்து நல்ல கேப் கிடைக்குது. ஸோ ஏர் வந்து உள்ள வருது. இதே இது இங்க பாருங்க டயப்ரம் மேல நோக்கி போகுது, ரிப்கேஜ் உள்ள நோக்கி போகுது. ஸோ லங்ஸ் அழுக்குது. ஸோ அப்போ காற்று வெளியில போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான். அப்ப இந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த ப்ராசஸ்ல யார் இன்வால்மெண்ட்ல இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க முக்கியமா கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்ப இந்த லங்ஸை பத்தி ஒரு சின்ன நான் சக்சஸ் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் லங்ஸ்ல நடக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஆனா இந்த லங்ஸ்ல இந்த மேல இருக்கக்கூடிய உரையினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ளூரா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூரா லேயர்ல 2 இது இருக்கும், இன்னர், அதே மாதிரிக்கே மேல இருக்கக்கூடிய லேயர் அவுட்டர் லேயர். இந்த அதாவது நம்ம எப்படி ஹார்ட்ல படிச்சோம்ல நேத்து, விசரல் லேயர்,
பெரைட்டல் லேயர்னு சொல்லும் பார்த்தீங்களா, பெரைட்டல் லேயர்னு மேலே உள்ள லேயர், பெரிகார்டியம் படிச்சோம்ல அது மாதிரிக்கே. பெரைட்டல் லேயர் அப்படின்றது மேலே உள்ள லேயரு, இன்னர்ல இருக்கக்கூடியது விசரல் லேயர். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில இந்த ஃப்ளூரா அப்படின்ற ஒரு திரவம் அதுக்குள்ளே இருக்கும், இந்த ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும் அப்படின்னா லங்ஸை வந்து அதிர்ச்சியில இருந்தோ அது ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த ஃப்ளூரா அப்படின்ற திரவம் பண்ணும். ஸோ இதுதான் இது வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிகள். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து we will move on to the இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாச கட்டுப்பாட்டு மையம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரத் நம்மளுடைய மூச்சு இப்படித்தான் இருக்கணும், இந்த விதத்துல தான் இருக்கணும் அப்படின்றத அந்த கட்டுப்படுத்தக்கூடிய மையம் என்ன அப்படின்னு பாருங்களேன். இங்க பாருங்க, சுவாச கட்டுப்பாட்டு மையம்ன்றது இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அதாவது முகுலம், முகுலத்திலும் பான்ஸிலும் உள்ளது. இது வந்து பான்ஸ் அண்ட் முகுலம், இந்த ரெண்டு தான். ஸோ அப்போ இந்த முகுலம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை நம்மளுக்கு செய்யக்கூடிய வேலையை அது செய்யுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். பட் இது நெர்வஸ் சிஸ்டத்திலே நம்மளுக்கு வரும். டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸை யார் பண்ணுது, விஷன் பார்வையை யார் பண்றா அப்படின்ற விஷயத்த அங்கவும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால அங்கே கொஞ்சம் டெப்தா படிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டா நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்ட பகுதி. அடுத்து தென் நெக்ஸ்ட் நெர்வஸ் சிஸ்டம். நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கீழே இருக்கு பதிலா நியூரான் அப்படின்னு சொல்ற பதிலா இந்த நியூரான் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை மற்றும் செயல் அழகாக அது செயல்படுகின்றது. இந்த இந்த அதாவது இந்த நெர்வஸ் சிஸ்டம் எத்தனை வகையா பிரிக்கப்படுது அப்படின்னு நம்ம லேட்டரா பாக்குறதுக்கு முன்னாடி மெயினா இந்த நெர்வஸ் சிஸ்டத்துடைய ரோல் நம்ம உடம்புல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சென்சரி ஆர்கனா செயல்படுது. அதாவது ரெண்டு நர்வ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நர்வ். இதை பத்தி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் இருக்கு பார்த்தீங்களா, 5 புலன்கள். இந்த 5 புலன்கள்ல ஏற்படக்கூடிய ஸ்டிமுலேஷன், தூண்டல், அந்த தூண்டலை யாரு ரிசீவ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 புலன்களில் இருக்கக்கூடிய சென்சரி நர்வ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அஃப்ரன் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்ரன் மீன்ஸ் ஏ. ஏன்னா ஏன்னா மீன்ஸ் ஸ்டிமுலேஷன் வராம தூண்டல் துலங்கல் சொல்றாங்களா, தூண்டல் வராம துலங்கல் வராது. அப்ப இந்த தூண்டல் துலங்கல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் செய்யக்கூடியது யார் அப்படின்னா நர்வ்ஸ் தான். அதுல ரெண்டு நர்வ், ஒரு நர்வ் என்ன அப்படின்னா 5 புலன்கள்ல இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்சரி நர்வ்ஸ். இது வந்து இட் ரிசீவ் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் ஏரியா. எக்ஸ்டர்னல் இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரிசீவ். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் நாக்கில் ஒரு ஸ்வீட் வைக்கிறேன் அப்படின்னா அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை நரம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சென்சரி நர்வ்ஸ் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பிரெயினுக்கு எடுத்துட்டு போய் இது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். இதே இது ஒருத்தர் என்னுடைய ஃப்ரெண்டு என்னை தொடுறாரு, பின்னாடி தொடுறாரு, இல்லை சைடில் தொடுறாரு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அதுதான் ரிசீவ் பண்ணிட்டு போய் தோல் ரிசீவ் பண்ணிட்டு போய் பிரெயின்கிட்ட போய் கேட்கும் என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரிப்ளை கொடுக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு தான் பதில் வெளியில வரும். ஸோ அப்போ வந்து சென்சரி ஆர்கன்ல இருந்து உள்ள போகக்கூடிய மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்சரி நர்வ்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் இன்னொரு பேர் அஃப்ரன் நர்வ். ஏ அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஏன்னா உள்ள இன்ஃபர்மேஷன் போறது. ஸோ அஃப்ரன் நர்வ்னு சொன்னாலும் சரி சென்சரி நர்வ்னு சொன்னாலும் சேம் தான். ஸோ இட் ரிசீவ் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை கடத்துது மூளைக்கு. மூளை என்ன பண்ணா அதை ப்ராசஸ் பண்ணிட்டு மோட்டார் நர்வ்ஸ் என்று சொல்லக்கூடிய எஃப்ரன் நர்வ். எஃப்ரன்னா எக்ஸிட், வெளியில போட்டிருப்பாங்க தியேட்டர்ல எக்ஸிட்னு போட்டிருப்பாங்க. எக்ஸிட்னா வெளியே போறது. அப்புறம் எஃப்ரன்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இ. ஸோ எக்ஸிட் வெளியில வரக்கூடியது. அப்ப இதுக்கு பேர் மோட்டார் நர்வ். இந்த மோட்டார் நெர்வு வந்து என்னன்னா பதில் எடுத்துட்டு வரக்கூடியது. மூளையில இருந்து பதில் எடுத்துட்டு வந்து அதுக்கு பதில் எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்டுச்சோ அதுக்கு பதில் கொண்டு வரும். அப்ப மூளைக்கு உள்ள இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போறது சென்சரி நர்வ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து அஃப்ரன் நர்வ். மூளையிலிருந்து வெளியில இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வரக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோட்டார் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எஃப்ரன் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இதுக்கு ஒவ்வொரு சைட்டேஷன்ஸ் வந்து இந்த பிரெயின்ல இருக்குது. ஸோ பிரெயின்ல நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சொல்லுங்க மேடம். Explain in English, sir. English also. Wow, okay, ma'am. Okay. Nervous system is one of the important systems to transfer the information through the sensory organ to the brain. It is a major role. There are two type of nerve is there in the nervous system. One is the sensory nerves, another one is the motor nerves.
So sensory nerves means the nerves from the sense organ to the brain. The another name is called as afferent nerve. In same thing, after receiving the information through the sensory organ, the process is occur in the brain. Then after completion of the process, then it is send the message to the sensory organs through the motor nerves. Motor nerves means another name called as efferent. Efferent nerve means the nerves from brain to sensory organs. So these are the two major functions in the nervous system. So here you see the neuron. It is a structural and functional unit. Already I told this point. Here you see this is called as a dendrite. This is called as a cell body. Then இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பார்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சான். இது வந்து ஸ்னாப் அப்படின்ற கேப். இது வந்து இன்னொரு நெர்வோட இன்னொரு இதே மாதிரி நியூரான் அப்படின்றது வந்து இன்னொரு நெர்வ் செல்னு சொல்லுவாங்க. நரம்பு செல்லுக்கு பேரு தான் நியூரான் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூரான்ல டென்ட்ரைட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இட் ரிசீவ் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் பாசஸ் இன்டு தி நியூக்ளியஸ், அதாவது செல் பாடி. ஹியர் நியூக்ளியஸ் இஸ் தேர். இன் தி செல் பாடி தி நியூக்ளியஸ் இஸ் தேர். ஸோ ஈச் நியூரான் மீன்ஸ் நெர்வ் செல், நரம்பு செல். ஒவ்வொரு நரம்பு செல்லுலையும் மெனி டென்ட்ரைட்ஸ் நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்கும். இந்த வேலை இருக்கக்கூடியது இருக்கு பத்தியெல்லாம், இந்த செல் பாடிக்கு மேல இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா வந்து டென்ட்ரைட்ஸ் சொல்லுவாங்க. டென்ட்ரைட்ஸ் ரோல் என்ன அப்படின்னா, இதுக்கு மேல இருக்கக்கூடிய நியூரான்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி உள்ள செல்லுக்குள்ள கடத்தும். இங்க ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் அகைன் ஆக்சான் மூலமாக ஆக்சான்ன்றது ஒரே ஒரு தான் இருக்கும். ஸோ ஆக்சான் டிரான்ஸ்ஃபர் தி மெசேஜ் ஃப்ரம் செல் பாடி டு தி அனதர் நியூரான். ஸோ இந்த சினாப்டிக் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடியது இந்த டென்ட்ரைட்ஸ் அடுத்த இதில் இணைஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு செல்லும் இது மாதிரிக்கு அதாவது லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான நியூரான்ஸ் வந்து கனெக்ட்ல இருக்கு, நெட்வொர்க்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து நியூரானை பத்தி கேட்ட கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் ஏ ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட், செயல் அலகு அப்படின்னு சொல்றோம். இதுல எத்தனை பகுதி இருக்குன்னு கேட்டோம்னா மொத்தம் 3 பகுதி. ஒன்னு டென்ட்ரைட்டு, இன்னொன்று வந்து செல் பாடி, தென் அகைன் ஆக்சான் அப்படின்றது. ஸோ இதுல இருந்து ஸ்வான் செல் இருக்கு அப்படின்றதுல அப்புறம் நான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் லைட்டா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நர்வஸ் சிஸ்டம்ன்றது பாருங்க சென்சரி இன்புட். ஸோ இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது. We perceive to drink the water means automatically the sensory input sent to the message to the brain. Then again after process, then again motor action is there. So கையில போகும், அங்க போய் receive the water, then drinking the waters. So these are the process. Here nervous system, the master controlling and communicating system of the body. So what is nervous system? It is a master controlling system. Then also a communicating system. So information transfer from through the sensory organ to the brain, again brain to sensory organ to send the message. So here the function, what is the function? So again sensory input, then next வந்து integrations வந்து sensory input and motor output. இங்க ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க. சென்சரி நர்வ்ஸ் அப்படின்றது வந்து புலன் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க சென்சரி நர்வ்ஸை, மோட்டார் நர்வுன்றது செயல் நரம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இந்த 2 நர்வு தான் முக்கியமான வேலையை செய்யுது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிரெயின்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரெயினோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு. நேற்று படிச்சோம்ல, பேக் போன்ஸ் படிச்சோம்ல. இந்த பேக் போன்ன்றது என்ன அப்படின்னா, இங்க இருந்து அப்படியே 33 போன் வந்து இங்க வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த போன் எதுக்காக அப்படின்னா, இந்த நர்வ்ஸ் உள்ள இருக்கு. ஏன்னா இந்த நர்வ்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பா உள்ள போகும். அதுக்காக இயற்கையே என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்கிட்ட அந்த போன் கொடுத்துட்டு அந்த போனுக்கு உள்ளதான் இந்த ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய இதனுடைய பகுதி இதுல போயிடும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சென்சரி நியூரான்னா என்ன, எஃபரன் நியூரான்னா என்ன அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்தை வந்து 2 சிஸ்டமா நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தென் another one is the peripheral nervous system. அதாவது வந்து which one ma'am? English sir? You want English? Yes ma'am. Previous slide. Okay. This one na? Ma'am, what you want madam? Which is slide? Previous figure sir.
previous slide ma'am, previous slide. Figure is there, no, sir. This one okay. Figure. Here nervous Yes. system, the two major organ is there. One is the brain, then another one is the spinal cord. Spinal cord go inside the backbones. So here the cranial nerves, how many cranial nerves is there means say 12 pairs of cranial nerves. 12 pairs. How many cranial nerves அப்படின்னா மூளை நரம்புகள் எத்தனை அப்படின்னு சொன்னாங்கன்னா say cranial nerves means தமிழ்ல வந்து மூளை நரம்புகள். So 12 ஜோடி மூளை நரம்புகள் இங்க இருக்கும். Then next வந்து spinal nerves அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா spinal nerves அப்படின்றது how many spinal nerves is there means say 31 pairs. 31 பேர் ஜோடிகள் வந்து இந்த தண்டுவட நரம்புகள் நம்ம உடம்புல இருக்கும். ஸோ மூளை நரம்புகள் எத்தனைன்னு கேட்டா 12, தண்டுவட நரம்புகள் எத்தனைன்னு கேட்டானா 31 பேர் நம்ம இதுல இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ தீஸ் ஆர் தி டூ மேஜர் organs present in the nervous system. The next, here the structure of nervous system means there are two type of nervous system. One is the central nervous system, another one is the peripheral nervous system. So central nervous system என்றது மைய நரம்பு மண்டலம். இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படின்றது central nervous system means it combined of two. One is the brain, then another one is the spinal cord. So you see here, these are the two major is coming under the central nervous system. ஸோ இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே மைய நரம்பு மண்டலம் அப்படின்றதுக்கு கீழே இது கீழே ரெண்டு வருது. ஸோ தென் நெக்ஸ்ட் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரானியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூளை நரம்புகள். இட் இஸ் 12 pairs. தென் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து 31 pairs. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மூளையிலிருந்து கிளம்பக்கூடிய நரம்ஸ். அதுக்கடுத்து இதுக்கு கீழே தான் இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கீழே அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது சிஸ்டம் வருது. அதை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன் இஸ் தி பாராசிம்பத்தட்டிக், அனதர் ஒன் இஸ் தி சிம்பத்தட்டிக். ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா பொதுவா இதை கொஸ்டின்ல கேட்பாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல எதெல்லாம் வருது, பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல எதெல்லாம் வருது. ஸோ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது எந்த சிஸ்டத்துக்கு கீழே வருது அப்படின்ற கொஸ்டின். ஸோ அகெயின் தி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபர்தர் டிவைடட் இன்டு டூ nerves. One is the parasympathetic, another one is the sympathetic nervous system. What is the major here? The yoga is a major role. If suppose you are doing the meditation or any yogic practices, what nervous system will activated means it parasympathetic nervous system activated during the practices of meditation and activities. So sympathetic nervous system means it increase the physiological activity. Suppose example for heart rate. So it increase the heart rate more than the normal level. So increase the blood pressure more than the normal level. So it will increase the physiological functions. So our activity is higher. But in the parasympathetic nervous system, it balances the activity. So regain the hyperactivity. So parasympathetic nervous system is an important one. It decrease means it normalize the hyperactivity of the physiological system. இங்க ரெண்டு parasympathetic அப்படின்ற ஒரு நர்வு இருக்குது, sympathetic அப்படின்ற ஒரு நர்வு இருக்குது. இந்த sympathetic நர்வை பொறுத்தளவு என்ன அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும், எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், டைஜஸ்டிவ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வேகப்படுத்தி விடும். ஆனா இந்த வேகப்படுத்தி விடுற ப்ராசஸை யார் வந்து ரீகெய்னிங் பண்ணி ஒரிஜினல் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த parasympathetic. ஸோ இது கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கேட்கலாம். எஸ்பெஷலி ஸ்பெஷல் டீச்சரும் சரி, உங்களுக்கு வந்து சிம்பத்தட்டிக்கினுடைய ரோல் என்ன, இட் இன்க்ரீஸ் தி ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் பிசியாலஜிக்கல் சிஸ்டம். தென் நெக்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இஸ் எ பார்ட் ஆஃப் தி பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ யூ நோ கிளியர்லி this point. Okay, the next point, vertebra, the vertebrate nervous system. So here two group of motor neurons. Motor neurons வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம். motor neuron means வந்து efferent neurons. So efferent neurons, one is the somatic nervous system and the another one is the autonomic nervous system. So somatic means it indicate the body. So somatic means உடம்புல இருக்கக்கூடிய nervous system. It control the voluntary process. So somatic nervous system, SNS means it's a somatic nervous system. It control the
வாலண்டரி ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம சொன்னா தான் இந்த ஆக்டிவிட்டி அது பண்ணும். முக்கியமா கோஆர்டினேட் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி மசில்ஸ் டு கிராஸ் தி ஸ்ட்ரீட். ஸோ நம்மளுடைய மசில்ஸை கோஆர்டினேட் பண்ணி அந்த ஆக்ஷனை செய்ய வைக்கிற வேலையை யார் பண்ணும் அப்படின்னு பார்த்தா சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். எக்ஸாம்பிள் ஃபார் வந்து பிளிங்கிங் ஆர் பிரீத்திங், கண்ணு திறந்து மூடுறது. ஸோ அதே மாதிரி பிரீத்திங் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் நாட், அதான் சொல்லியிருக்கான், கேன் சூஸ் வெதர் ஆர் நாட் டு தி ஆக்டிவிட்டி. ஸோ சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மீன்ஸ் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னா கண்ட்ரோல் தி வாலண்டரி ரெஸ்பான்ஸ். The next thing, autonomic nervous system means என்ன அப்படின்னு பார்த்தோம்னா control the involuntary system. This is a very important point. Please note down the point. Special teachers also. இந்த autonomic nervous system அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா it is not controlled by the ourself. நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியாது, அதுவா அது இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்வாலண்டரி கண்ட்ரோல் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம் மீன்ஸ் இஸ் ஏ ப்ரொமோட் தி ஆக்டிவிட்டி. நான் என்ன சொல்லிட்டேன், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எப்பவுமே ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தி விடும். அதே மாதிரி பேராசிம்பத்தட்டிக் இது வந்து என்ன அப்படின்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, இது வந்து ஜிகே கொஸ்டின்லயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். Can you explain in English? This one, madam. This one. Okay. There are PNS, somatic nervous system, SNS, and also ANS, autonomic nervous system. The acronym of ANS means say autonomic nervous system. Then SNS means somatic nervous system. Somatic nervous system is major functions is a voluntary response. But in autonomic nervous system is under the control of the involuntary response. It is not controlled by ourselves. So நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியாது. So then again the autonomic nervous system further divided into two types. One is the sympathetic nervous system, another one is the parasympathetic nervous system. So sympathetic means it increase the physiological activity of our body, but the parasympathetic nervous system to regain the normal functions of the every physiological system. Okay, next point. So here you see central nervous system. So central nervous system means here the brain. So lower brain stem and upper brain stem. So thalamus and hypothalamus, these are the two is the upper brain stem. Then lower brain stem means these are the three: midbrain, pons and medulla oblongata. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தலாமஸனுடைய ரோல் என்ன, ஹைப்போதலாமஸனுடைய ரோல் என்ன, அதே மாதிரி வந்து இந்த மெடுலா ஓப்ளனேட்டானுடைய ரோல் என்ன, மிட் பிரெயின் பான்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த பிரீத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியதுல பான்ஸ் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு. ஸோ இங்க பாருங்க, செரிபிரம் அப்படின்றது பிரெயின்ல இருக்கக்கூடிய மேஜர் பார்ட். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கு ஹார்ட் இந்த பிரெயினுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.36 கிலோகிராம். 1.36 கிலோகிராம் ஆஃப் வெயிட் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பிரெயின். ஒவ்வொரு மனிதருக்கும் எவ்வளவு பிரெயின் வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.36 கிலோகிராம், கேஜின்னு போட்டுங்க. இதுல செரிபிரம் அப்படின்றது பெருமூளைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரும்பகுதி இருக்கனால அது பேர் பெருமூளை. செரிபெல்லம் அப்படின்றது சிறுமூளை. இந்த கீழே இருக்கு பதிலா இது பேரு சிறுமூளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெருமூளையில இது வந்து எப்படின்னா 2 ஹெமிஸ்பியரேவா இருக்கும். 2 அரைவட்ட வடிவங்களாக, அரைவட்ட கோளங்களாக இருக்கும். 2 அரைவட்ட கோளங்களாக இருக்கும். இந்த 2 அரைவட்ட கோளங்களையும் இணைக் பண்ணக்கூடியது, அதாவது செரிபெல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமூளையில் இருக்கக்கூடிய 2 அரைவட்டங்களை இணைக்கக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரல் இருக்கக்கூடியது பேர் கார்பஸ் கலோசம். இங்க பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் கார்பஸ் கலோசம். ஸோ இது வந்து டூ ஹெமிஸ்பியரை இதுக்கு நேர வரக்கூடியதுக்கு பேர் வந்து கார்பஸ் கலோசம். 2 அரைவட்ட வடிவங்களாக இருக்கு. இதுக்கு பேர் பெருமூளை. பெருமூளை தான் அதிகமா இருக்கும். இது மேல மடிப்பா இருக்கு பார்த்தீங்களா, சல்சி அண்ட் கைரின்னு சொல்லுவோம். மேடு பள்ளமா தான் இது இருக்கும். இது பேர் சல்சி கைரின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன பத்தில பிரெயினுடைய வெயிட் வந்து 1.36 கிலோகிராம் ஆஃப் வெயிட். எத்தனை பில்லியன் கணக்குல நியூரான்ஸ். நியூரான்ஸ் மீன்ஸ் நர்வ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதுதான் பிரெயின்ல இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் நியூரான், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. அப்பர் சிஸ்டம்ல வரக்கூடிய தலாமஸ், ஹைப்போதலாமஸ், அதே மாதிரி மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா ஓப்ளனேட்டா, செரிபிரம், செரிபெல்லம், கார்பஸ் கலோசம். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஸ்டெம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஸ்டெம் தான் நம்ம வந்து ஸ்பைனல் கார்டு.
முதுகந்தண்டு அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல, முதுகந்தண்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து அன்னிசைட் செயல், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்பெல்லாம் இதுதான் பண்ணும். சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து பிரெயின்கிட்ட போய் பதில் கேட்க முடியாது. அதனால வந்து அந்த நேரத்துல வந்து ஸ்பைனல் கார்டே பதில் சொல்லிடும். அதுக்கு பேர் தான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூரான். நியூரான், these are the individual nerve cell. இது வந்து ஒவ்வொரு individual nerve cellக்கு பேர் தான் நியூரான் சொல்றோம். So second point வந்து structural and functional unit of the nervous system. Then carry the electrical message all over the body. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் மெசேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு போறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூரான் தான் கேரி பண்ணிட்டு போகும். ஸோ நர்வ்ஸ் வந்து பண்டில்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ் தான் நம்ம வந்து நர்வ்ஸ்ன்னு சொல்றோம். நர்வ்ஸ் மீன்ஸ் இஸ் எ ப்ளூரல் ஃபார்ம். நர்வ்ஸ் மீன்ஸ் இஸ் எ பண்டில்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ். நரம்பு செல்களுடைய அந்த தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு நர்வ்ஸ், நரம்புகள் அப்படின்னு சொல்றோம். There are two type of nerves. நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். Afferent means as a sensory nerves carry the message to the brain from the sensory body to brain. Then efferent nerves means motor nerves travel from the brain to the muscles. So brain to body. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முக்கியமான கொஸ்டின்ஸ். தென் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கக்கூடியதான் இந்த நியூரானுடைய ஸ்ட்ரக்சர், நெர்வ் செல்லுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நெர்வ் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த மேல இருக்கக்கூடியது, அதாவது 3 பகுதியா இது பிரிக்கிறோம். ஒன்று வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்று வந்து செல் பாடி அப்படின்னு சொல்றோம், இதுக்கு பேர் ஆக்சான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதைத்தான் நம்மளுக்கு வந்து நியூரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரான்ச்சிங் தி ஃபைபர் நியூரான்ஸ். ஸோ டென்ட்ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்கும். மெனி டென்ட்ரைட்ஸ் present in the neuron, but only one axon present in the nerve cell. So dendrites வந்து receive the information from the above neuron, so and passes into the nucleus inside the cell body. So here processes occur, then again passes away from the through the axon. So here you see the another question, say terminal end fibers. These are the terminal end fibers. It connected with the another neuron dendrites. So these are the snaps. Snaps means which one? These are the snaps. So here the connected between the one neuron to another neuron. These are the end fibers. So in axon it cover the myelin sheath. இந்த ஆக்சான் சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும். அப்படியே தான் தமிழ்லயே கேட்பாங்க. ஆக்சான் அப்படின்றது ஒண்ணுதான். இந்த டென்ட்ரைட்ஸ் நிறைய இருக்கும். இந்த டென்ட்ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் வாங்கி செல்லுக்கு உள்ள கொடுக்கும், செல்லு ப்ராசஸ் பண்ணி ஆக்சான் வழியா அடுத்த செல்லுக்கு கடத்திடும். ஸோ இப்படி உடம்பு முழுவதும் இது டிரான்ஸ்போர்ட் ஆகும், எந்த இடத்துக்கு தேவையோ அங்கே போகும். ஸோ இந்த மேல இருக்கக்கூடியது இருக்கு பத்தியெல்லாம், அதாவது வந்து இந்த மேல உரை மாதிரி ஒன்று சுத்தி இருக்கு பத்தியெல்லாம், அந்த உரைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைலின் ஷீத் அப்படின்ற அந்த லேயர். இது வந்து ஒரு ஃபேட்டி லேயர், கொழுப்பாலான உரை. இந்த உரையை சுற்றி இதுல இருக்கும். ஸோ இதுலயே இந்த இடத்துல உங்களுக்கு இது கொடுக்கல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஸ்வான் செல் அப்படின்ற ஒரு செல்லும் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்வான் செல் அப்படின்றது இந்த மைலின் ஷீத் மேலதான் இந்த ஸ்வான் செல்ஸ் இந்த இடத்துல தான் பிரசன்ட் ஆயிருக்கும் ஆக்சான்ல. தென் நெக்ஸ்ட் நியூக்ளியோ லெம்மா. நியூக்ளியோ லெம்மா அப்படின்னா எப்படி? நியூக்ளியோ லெம்மா மீன்ஸ் இட் இஸ், இதுதான் நியூக்ளியோ லெம்மா. ஓகே, so then here the neurotransmitters. So we see the next point. Okay, impulse transfer from one direction to reach the cell body. Cell body contain the cell nucleus. Cell body contain the cell nucleus. So axon extended from the cell body to குணசேகரன் சார். குணசேகரன் சார், குணசேகரன் சார், யாரையும் நீங்க உள்ள ஆட் பண்ணாதீங்க. மறுபடியும் அகைன் யோகா, யாரையும் உள்ள நீங்க ஆட் பண்ணாதீங்க இனிமே புதுசா. ஒன்ஸ் வெளியில போயிட்டு விட்டுருங்க. நீங்க உள்ள நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சில பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்கள மியூட் பண்ணி வெளியில எடுத்துட்டேன். நீங்க யாரையும் புதுசா ஆட் பண்ணாதீங்க. அவங்க அது மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப. நீங்க அதை அவங்களை எடுத்துருங்க. எடுத்துட்டா மறுபடியும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஓகேங்க சார். கடையில எங்க பாருங்க, அப்புறம் எங்க இருந்து பைத்தியம். ஓகேங்க சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நான் போடுறேங்க சார். யார் இப்ப எடுத்துட்டீங்களா? அவரை ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார், எடுத்துட்டேன். அவர் நேம் நோட் பண்ணி வச்சுங்க. அவரை ரிமூவ் பண்ண. இனிமே யாரும் உள்ள ஆட் பண்ணாதீங்க கிளாஸ்ல. ஓகே, ரைட்.
So இந்த axon extended from the cell body. So cell bodyல axon extension ஆகுது. So இங்க இருக்கக்கூடிய fatty tissue அப்படின்னு சொல்லக்கூடிய கவரிங், அது ஆக்சனை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லணும்னா நீரோ லெம்மா அப்படின்னு சொல்றோம். அதுதான் மைலின் சீத் அப்படின்னு நம்ம சொல்றோம். So okay, next point. Nerve impulse travel through the axon to leave the cell body by way of the this. So இது வழியா மெசேஜை வெளியில எடுத்து அடுத்த நியூரானுக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். Neurotransmitter a chemical substance released by the neuron. நியூரான் அப்படின்றது நெர்வ் செல். இந்த நெர்வ் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு அதில் இந்த நியூரான்ல இருந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணப்படுது. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அக்ராஸ் தி சினாப். இந்த சினாப்ன்ற பகுதி நம்ம சொன்ன பத்தியெல்லாம் இங்க இருக்கு பத்தியெல்லாம் இந்த பகுதி பார்த்தோம் பத்தியெல்லாம். இந்த ஸ்னாப் தான் என்ன அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இம்பல்ஸை வந்து அடுத்த இதுக்கு வந்து கடத்துது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டரா செயல்படக்கூடியதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டைல் கோலைன், எபினெப்ரின் அண்ட் டோஃபோமின். இந்த மூணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இட் சிந்தசிஸ் இன் அவர் பாடி. So these are the chemical components. These are the chemical substance: acetylcholine, epinephrine, and also a dopamine. Okay, next. So here connective tissue of the membranes surrounded by the brain. Brain சுத்தி இருக்கக்கூடிய லேயர்ஸ், நம்ம நேத்து ஹார்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய 3 லேயர்ஸ் பார்த்தோம் பத்தியில, மயோகார்டியம், எண்டோகார்டியம், பெரிகார்டியம். அது மாதிரியே இந்த பிரெயினை சுத்தி இருக்கக்கூடிய, பிரெயின் மட்டும் கிடையாது, பிரெயினை சுத்தி அப்படியே அதுக்கு கீழே அப்படியே வரக்கூடிய ஸ்பைனல் கார்டையும் சுத்தி அந்த மெம்பரைன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். எப்படி லங்ஸுக்குள்ள வந்து ப்ளூரல் லேயருக்குள்ள ப்ளூரல் ஃப்ளூயிட் இருந்துச்சோ, ஹார்ட்ல பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருந்துச்சோ, அதே மாதிரிக்கே இந்த பிரெயின்ல இருந்து அப்படியே ஒரு அவுட்டரா கவரிங் வரும். அந்த அவுட்டர் கவரிங் வந்து எங்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு வரைக்கும், எண்டு வரைக்கும் இருக்கும். இந்த கவர்ல வந்து இன்னர் லேயர் அவுட்டர் லேயருக்கு உள்ள இங்க வந்து செரிப்ரோ ஃபைனல் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. சிஎஃப் செரிப்ரோ, சி செரிப்ரோ ஸ்பைன், எஸ் ஃப்ளூயிட், எஃப் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் வந்து அங்க இருக்கும். இது வந்து இதை வந்து மூளையை வந்து அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கக்கூடியது அப்படின்ற வேலையை அது பண்ணும். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ. தென் டியூரா மேட்டர் மீன்ஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் கவர். பிரெயினை சுத்தி கம்ப்ளீட்டா என்டையர் பிரெயினையும் கவர் பண்ணிருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து டியூரா மேட்டர். இங்க இருக்கு பார்த்தீங்களா, டியூரா மேட்டர். தென் நெக்ஸ்ட் அரக்னாய்டு மெம்பரைன் அப்படின்றது மிடில் லேயர். இது வந்து மிடில். இப்போ கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா டியூரா மேட்டர் அப்படின்றது அவுட்டர் லேயரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிரெயினை சுற்றி என்டையரா கவர் பண்ணக்கூடியது, என்டையர் மீன்ஸ் வெளியில ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கக்கூடியது எந்த மேட்டர், டியூரா மேட்டரா அப்படின்னு அது கொஸ்டின்ல டியூரா மேட்டரா, அரக்னாய்டு மேட்டரா, பயோ மேட்டரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பயோமேட்டர் அப்படின்றது என்னன்னா இன்னர் மோஸ்ட் கவர், இன்னர் மோஸ்ட். ஸோ உள்ள வந்து கவர் ஆயிருக்கக்கூடிய. ஸோ இந்த டியூரா மேட்டர், அரக்னாய்டு மெம்பரைன் அண்ட் பயோமேட்டர், இந்த மூணும் பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட். The four major regions of the brain with an illustration of the meaning. Okay, so here பாருங்க, இங்க பாருங்க, இது ஏற்கனவே நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அதாவது வந்து டை அண்ட் சப்ளான். அதுக்காக நீங்க பாருங்க. பிரெயின் ஸ்டெம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரெயின் ஸ்டெம் அப்படின்றது வந்து மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா ஆப்ளாங்கேட்டா அப்படின்ற மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்டெம்னு சொல்றோம். இதே இது வந்து டை அண்ட் சப்ளான். இந்த சப்ளான் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து பொதுவா அது மூளையை குறிக்குதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க பார்க்கும்போது இசிசி அப்படின்னு பார்ப்போம். இசிசி அப்படின்றது எலக்ட்ரோ கார்டியோகிராம், ஹார்ட்டை மெஷர் பண்றது. அதே மாதிரிக்கே எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், இஇஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், மூளையினுடைய அந்த வேவ் லென்த்தை மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ இஇ எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், ஜி இஇஜி அப்படின்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். இது பிரெயினுடைய ஆக்டிவ் அந்த ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணக்கூடியது. அதே what man? Please sir, please explain in English. Okay, EEG அப்படின்றது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். என்செஃபலோகிராம், the word mostly indicate of the brain. So in the brain frequency measured through the electroencephalogram. But another one is the ECG, electrocardiogram. So it is used to measure the heart frequency. Okay, next. So here the diencephalon. Encephalon means is a covering of the thalamus and hypothalamus. Okay, next.
ஸோ ஹியர் பிரெயின் வந்து நார்மல் 1.3 கிலோ 3.5 or 3.6 kilogram of weight, 100 millions of neuron present in the every human body. Then next it major, the brain has 4 main part. One is the cerebrum, cerebellum, பெருமூளை, சிறுமூளை அண்ட் டை என்செஃப்லான். கொஸ்டின்ல தனியா கேட்பாங்க. டை என்செஃப்லான் அப்படின்றது என்னன்னா தலாமஸும் ஹைப்போதலாமஸும் இணைஞ்ச பகுதிக்கு பேர் தான் வந்து டை என்செஃப்லான். தென் பிரெயின் ஸ்டெம். இந்த பிரெயின் ஸ்டெம்ன்றது இதுதான் பிரெயின் ஸ்டெம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரெயின் ஸ்டெம்னுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. பிரெயின் ஸ்டெம்ல எதெல்லாம் வருது, பான்ஸ் வந்துடும், மெடுலா ஆப்ளனேட்டா இந்த இருக்கு பார்த்தீங்களா, பான்ஸ்ன்றது இந்த வட்டமா இருக்கு பாருங்க. ஸோ மெடுலா ஆப்ளனேட்டர்ன்றது இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் பிரெயின்ல இருக்கக்கூடியது. ஓகே, இந்த பகுதியை நல்லா தெளிவா பார்த்துங்க, அப்படியே மனசுல அப்படியே இதாயிரும். ஓகே, இப்போ இதுல வந்து என்ன பண்றோம்னா, இந்த பிரெயினை என்ன பண்றோம் அப்படின்னா அகெயின் வந்து லூப்பா பிரிக்கிறாங்க. அதாவது எத்தனை லூப்பா பிரிக்கிறாங்கன்னா ஃப்ரண்டல் லூப் அப்படின்றது, இது ஃப்ரண்டல் லூப்ன்றது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது, ஃபோர் பிரெயின் சொல்லக்கூடிய பகுதி இது. அதுக்கடுத்து இந்த பெரைட்டல் லூப் அப்படின்றது இந்த பக்கவாட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் பெரைட்டல் லூப். இந்த ஆசிபிட்டல், அதாவது ஆசிபிட்டல் லூப் அப்படின்றது பார்த்தோன்னா பின்னாடி. ஸோ இந்த ஆசிபிட்டல் லூப் மெயினாக வந்து விஷன், இங்கே பின்னாடி அடிபடுச்சுன்னா விஷன் காலியாயிடும், பார்வை இதாயிடும். ஸோ டெம்போரல் லூப் மொத்தம் வந்து எத்தனை லூப்பு, ஃப்ரண்டல் லூப், பெரைட்டல் லூப், ஆசிபிட்டல் லூப் அண்ட் டெம்போரல் லூப். இது தவிர உள்ள ஆர்கன்ஸ் நிறைய இருக்குது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ஹியர் ஃப்ரண்டல் லூப்புடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரண்டல் லூப்ன்றது எங்கே அமைஞ்சிருக்கு, எல்லாமே செரிப்ரம் என்று சொல்லக்கூடிய பெருமூளை. ஏன்னா மூளையில பெரும்பகுதி பெருமூளை தான் இருக்கும், மடிப்புகளாக இருக்கும், சல்சி அண்ட் கைரி என்று மேடு பள்ளமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் செரிப்ரம் என்று சொல்லக்கூடிய பெருமூளையில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டல் லூப். இந்த ஃப்ரண்டல் லூப் எதெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னா கான்சியஸ் தாட். நம்ம எப்படி கான்சியஸாக இருக்கிறோமா அன்கான்சியஸாக இருக்கிறோமா. ஸோ கான்சியஸ்ல இருந்து செய்யக்கூடிய எல்லா செயலுமே வந்து கண்ட்ரோல் பை தி ஃப்ரண்ட் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி. ஸோ இந்த சைட்டேஷன் எஸ்பெஷலி. ஸோ அதனுடைய பின்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி மோட்டார் ஏரியா. ஒருத்தர் வந்து ஒரு செயல் செய்யணும், இந்த ஒரு தண்ணி குடிக்கணும், இல்லை சாப்பிடணும், இல்லை ஒரு பொருளை எரியணும், இல்லை ஒரு இது ஹிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் சரியா செய்யணும் அப்படின்னா ஃப்ரண்டல் லூப் தான் அது கட்டுப்படுத்துது. அடுத்து ஸ்பீச், இந்த பாருங்க ஸ்பீச் அப்படின்றது நம்ம பேசுறது, இப்போ எப்படி பேசுறோம் அப்படின்றத நம்ம கட்டுப்படுத்துறது வந்து ஃப்ரண்டல் லூப். ஸோ ஃப்ரண்டல் லூப்ல இந்த சைட்டேஷனா இது கட்டுப்படுத்துது அப்படின்றது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ பெரைட்டல் லூப் அப்படின்றது இந்த கொஞ்சம் மேலே வர்றது. அது பார்த்தோம் அப்படின்னா வாட் யூ வாண்ட் சார்? Explain in English, sir. Okay, here the brains, especially cerebrum, has divided into 4 major loops. So frontal loops, it control the following functions. One is the conscious thought, then another one is the primary motor area, then speech. It is controlled by the front loop. The parietal loop, it control the primary sensory area, then body awareness, language and taste. These are the functions are controlled by the parietal loop. Then the occipital loop is mainly on vision. Vision means eyesight. The next this one, what is this? Temporal loop. So temporal loop means reading and hearing. இப்போ நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஹியரிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, கேட்குறீங்களா, இல்லை அதே கேட்கறத நீங்க அப்படியே ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற விஷயம், இதை பார்த்து அப்படியே ரீட் பண்றீங்களா அப்படின்னா, ஸோ இந்த சைட்ஸுக்குள்ள எது கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகுதி நம்மளுக்கு கட்டுப்படுத்தும். ஓகே, தென் நெக்ஸ்ட். ஸோ இதைத்தான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைடு வந்து உங்க பிபிடி வந்து உங்களுடைய இதுல ஷேர் ஆகும், நீங்க அப்ப பார்த்துக்குங்க. ஸோ இன்னும் எந்தெந்த சைட்டேஷன்லாம் கொஞ்சம் நுணுக்கமா ஹியர் ஐ ஹாவ் டு மென்ஷன் இன் தி ஈச் அண்ட் எவ்ரி functions of the each loop. Okay, then next, cerebrum means sirumulai. So what are the major part in the cerebrum? So here you see 3 type of activity. So here cerebrum பெருமூளை. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்சரி மோட்டார் ஆக்ஷன்ஸ் எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம கட்டுப்படுத்துது. அதில் குறிப்பாக வந்து சென்சரி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய அஃபரன் நர்வ்ஸ், அதனுடைய ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதே மாதிரி மோட்டார் நர்வ்ஸ், ஸோ அசோசியேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு யார் கட்டுப்படுத்துறா அப்படின்னு பார்த்தோன்னா செரிப்ரம் தான். ஸோ இப்போ நம்மளுடைய எப்பவுமே ரைட் சைட் ஆஃப் தி பிரெயின் கண்ட்ரோல், அதாவது லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி கண்ட்ரோல் ரைட் சைட் ஆஃப் தி பிரெயின், left side of the brain control the right side of the body. So alternative, vice versa.
நம்மளுடைய வலது பகுதியில் இருக்கக்கூடிய மூளை இடது பகுதியை கட்டுப்படுத்தும், இடது பகுதியில் இருக்கக்கூடிய மூளை வலது பகுதியை கட்டுப்படுத்தும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம். அப்போ லெஃப்ட் சைடு நம்மளுக்கு என்னென்ன ஏரியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் வெர்பல். ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டிஸ்டிக், எந்த விஷயமே கலை உணர்வோடு செய்வாங்க, நல்லா விஷுவல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் சைட் ஆஃப் தி பிரெயின். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் தி பிரெயின் எதெல்லாம் கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம்னா ஸ்பீச், ரைட்டிங், லாஜிக்கல் தாட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி. மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பாருங்க மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் தி பிரெயின் வந்து நல்லா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு அப்படின்றது இந்த விஷயம் ஃபுல்லாக ஸ்பேசியல் ரிலேஷன்ஷிப், மியூசிக்ல இது பண்றவங்க, ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டி பண்றவங்க, அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி எமோஷன்ஸ், ஸோ எமோஷனை எக்ஸ்பிரஷன் பண்றவங்க, இவங்கெல்லாம் வந்து ரைட் சைட் ஆஃப் தி பிரெயின்ல இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பிரெயின்ல. ஸோ இது வந்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு எதுக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டோட ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதாவது வந்து ஒன் இஸ் தி இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இட் இஸ் கவர்டு பிரெயின் அண்ட் ஆல்சோ ஸ்பைனல் கார்டு. பிரெயினையும் ஸ்பைனல் கார்ட்லையும் தொடர்ச்சியா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த இது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட். Sir, left side of the brain control right side of the body, sir. Yes, left side of the brain control the right side of the body and the right side of the brain control the left side of the body. So vice versa, alternative. Okay. Okay. Next, these are the brain area. Okay, CFS. So here fluid is there. So you see the layers. So here the cerebrospinal fluid. Cerebrospinal fluid continually the stem cells. ஸோ இந்த செல்லுக்கு இது இந்த மூளையை சுற்றி இருக்கக்கூடிய மூளையோடு சேர்த்து தண்டுவோட அப்படி கீழே வரும். இதை சுற்றி அப்படியே வேலை இருக்கக்கூடிய உரையை சுற்றி இந்த ஃப்ளூயிடு வந்து இதில் இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன? நேற்று வந்து ஹார்ட் அட்டாக்ல பார்த்தோம். அதாவது கரோனரி ஆர்டரி என்று சொல்லக்கூடிய இதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரியில் அடைப்பு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம், அர்த்ரோகுலரோசிஸ்ன்னு சொல்லலாம், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நம்ம சொல்றோம். ஆனா அதே மாதிரி ஸ்ட்ரோக் அப்படின்னா பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ், பிரெயின்ல போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது வந்து பிளட் கிளாட்டிங் ஆயிருச்சு. யூ சி ஹியர் பாருங்க, இங்க பாருங்க, இந்த பிரெயினுக்கு போகக்கூடிய இந்த பிளட் வெசல்ஸ்ல பிளட் கிளாட்டிங் ஆயிருக்கு. ஸோ அதர்வைஸ் வந்து இந்த பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கணும். ரெடியூஸ் ஆயிருச்சு, சைஸ் ரெடியூஸ் ஆயிருச்சு, பேட் டெபாசிட் ஆகி இங்க பாருங்க சைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிளட் வந்து உள்ள போக முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பிரெயினுக்கு ப்ராப்பரா பிளட் போகல அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோக். சரியா? ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா பக்கவாதம் வந்துடும். ஸோ பேரலைசிஸ் எல்லாமே வர்றது எதுக்காக வருது அப்படின்னா எந்த பகுதி மூளை வந்து அது பாதிக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயல் ஃபுல்லாக இழந்துருவோம். நம்ம ஏற்கனவே படிச்சோம்னா டிஃப்ரெண்ட் சைட்டேஷன் சொன்ன பத்தினா அதெல்லாம் நம்ம இழந்துருவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் வந்து வி மூவ் ஆன் டு தி எண்டோகிரீன் சிஸ்டம். எண்டோகிரீன் சிஸ்டம் மீன்ஸ் தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்றோம். நாளமில்லா சுரப்பி அப்படின்னா நாளம் இல்லாத சுரப்பி. அதை பிரிச்சு பாருங்க, நாளம் இல்லாத சுரப்பி. ஸோ நாளமில்லா சுரப்பி செக்ரீட் பண்ணக்கூடிய அதுக்கு சுரப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன்ஸ். ஓகே ஓகே. நாளமில்லா சுரப்பி, எண்டோகிரீன் கிளாண்ட்ஸ் மீன்ஸ் நாளமில்லா சுரப்பி. இது செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த செக்ரீஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் செக்ரீட்டட் த்ரூ தி எண்டோகிரீன் கிளாண்ட்ஸ். ஸோ எண்டோகிரீன் கிளாண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாருங்க. இப்போ வந்து முதல்ல இருக்கக்கூடிய எண்டோகிரீன் கிளாண்ட்ஸ்ல மெயினா வந்து என்ன அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் பீனியல் கிளாண்ட். இட் இஸ் பிரசன்ட் இன் தி பிரெயின் ரீஜியன். அதாவது மூளையினுடைய அடியில பேஸ் ஆஃப் தி பிரெயின் இட் லொகேட் தி பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் நியரர் பை தி பீனியல் கிளாண்ட். ஓகே, பிட்யூட்டரி கிளாண்டுடைய நேர் ஆப்போசிட்ல பீனியல் கிளாண்ட் இட்ஸ் லொகேட்டட். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றது அதனுடைய லொகேஷன். இது எல்லா கிளாண்டுமே பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், adrenal gland, pancreas. Pancreas is it is not both glands, endocrine and exocrine glands. Pancreas also. So testes and ovaries. So gonadotrophic hormones. இந்த எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அதை எதை கொஸ்டின் கேட்பான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பிட்யூட்டரி கிளாண்ட்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அதனுடைய சைஸ் என்ன, அடுத்து வந்து எத்தனை இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா பக்கத்துக்கு 1 மீதம் 1 பேர் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட்ஸ். ஸோ இது பாராதைராய்டு கிளாண்ட்ஸா பக்கத்துக்கு 2 மீதமைக்க 2 பேர்ஸ் இருக்கும். அட்ரினல் கிளாண்ட் வந்து அட்ரினல் கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னியினுடைய எபோவ். ஸோ 1 பேர் இருக்கு.
அப்ப எத்தனை பேர் இருக்குது, எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும், அதனுடைய கலர் எப்படி இருக்கும், அதுல செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன, அந்த ஹார்மோன் குறைஞ்சிச்சுன்னா என்ன நோய் வரும். ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய பகுதிகள். ஸ்பெஷல் டீச்சரை பொறுத்தளவு இந்த பகுதியெல்லாம் நான் மறுபடியும் உங்களுக்கு எடுப்பேன். ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நெட்டு கிளாஸஸ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க உள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு நடத்தக்கூடிய வகுப்பு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்றதுனால நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றதுக்காகத்தான் இன்னைக்கு உங்களை இணைச்சிருக்கே தவிர உங்களுக்கான கிளாஸ் இது கிடையாது. ஆனா ஜஸ்ட் நீங்க அகெயின் அண்ட் அகெயின் லிசன் பண்ணும்போது இந்த அனாட்டமி பிசியாலஜியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் உங்களை நான் அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே மேம், அவர் endocrine system secreted substance is called as hormone. These hormones are directly injected to the blood. There is no tuck. Tuck means is nalangal. So tuckless glands. Tuckless glands means there is no tuck. So these are the coming under the endocrine glands. So endocrine glands means one is the pituitary gland, pineal gland, then thyroid, parathyroid, adrenal gland, pancreas. How the questions are asked from this area? First one is the what is endocrine glands? Then endocrine glands secreted substance are called as secretions are called as hormones. So again, if example for one pituitary gland, here what is pituitary gland? Pituitary gland, where is it located? What is the size of the pituitary gland? So what is the color? How many loops is there in the pituitary gland? How many pairs? Example like that in the thyroid gland, only one pair, but the parathyroid gland 2 pair. So same thing, adrenal gland means is 1 pair. Right side of the kidney and left side of the kidney, at top it is present in the adrenal gland. So each and every gland, where it is located, the size, what are the hormones secreted? Then the deficiency of the hormone. So these are the questions asked from this area. இது பிட்யூட்டரி கிளாண்டை பொறுத்தவரை ஒரு கிளாண்டினுடைய லொகேஷன் எங்க இருக்குது, அது எத்தனை பேர் இருக்கும், அது அதுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்னா என்ன, அந்த ஹார்மோன்ல என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது, அந்த ஹார்மோனுடைய ரோல் என்ன, அது குறைஞ்சிச்சுன்னா என்ன வியாதி ஏற்படும் அப்படின்றதா உங்களுக்கு வந்து இந்த எண்டோகிரீன் கிளாண்ட்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ ஹியர் யூ சி தி பீனியல் கிளாண்ட், ஹைப்போதலாமஸ், pituitary gland, thyroid gland, butterfly in shape. Okay. Then next வந்து butterfly in shape. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் மேஜராக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றது இட் இஸ் எ மாஸ்டர் கிளாண்ட். ஏன் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னா இதில் செக்ரீட் பண்ணக்கூடிய நிறைய ஹார்மோன்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார் சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ACTH ஹார்மோன். These are the hormones is controlled by the other endocrine glands. So it is called as master gland. But which one is the largest gland or metabolic process gland? It means the thyroid gland is the largest gland in the human body. But the biggest factory in our body, it is called a liver. So you see the different master gland, தலைமை சுரப்பி அப்படின்றது பிட்யூட்டரி கிளாண்ட். ஏன் தலைமை சுரப்பின்னு சொல்றாங்கன்னா, இது தலையில இருக்கிறனால தலைமை சுரப்பி கிடையாது. இதுல செக்ரீட் ஆகக்கூடிய பல ஹார்மோனு தைராய்டு கிளாண்டை கட்டுப்படுத்தக்கூடிய TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதே மாதிரிக்கு வந்து இந்த அட்ரினல் கிளாண்டை கட்டுப்படுத்தக்கூடிய அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், இதெல்லாம் செக்ரீட்டட் இன் தி பிட்யூட்டரி கிளாண்ட். அது செக்ரீட் ஆகி இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுனால தான் அதுக்கு பேர் வந்து மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவோம். ஸோ லார்ஜஸ்ட் கிளாண்ட், பிக்கஸ்ட் கிளாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளாண்டுன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து தைராய்டு கிளாண்ட். இப்போ எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய 2 இருக்கு பார்த்தீங்கன்னா, இது பேர் பாராதைராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேஜரா பாராதைராய்டுடைய ரோல் என்ன அப்படின்னா, கால்சியம் சிந்தசிஸ்ல, கால்சியம் மெட்டபாலிசத்துல முக்கியமான பங்கை வகிக்கும். அதே மாதிரி தைராய்டு கிளாண்டோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா மெட்டபாலிக் ப்ராசஸ்ல மேஜர் ரோல் இருக்கும்.
அதே மாதிரி அட்ரினல் கிளாண்ட்ல முக்கியமா அட்ரினலின் சாரி அதே மாதிரி இந்த தைராய்டு கிளாண்ட்ல செக்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஹார்மோன் தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இந்த தைராக்சின் வந்து குறைவா சுரந்துச்சுன்னா, இஃப் சப்போஸ் த செக்ரேஷன்ஸ் ஆஃப் தி தைராக்சின் இஸ் ரெடியூஸ்டு பிலோ தி லெவல், இட் ப்ரொடியூஸ் எ காய்ச்சர். காய்ச்சர் மீன்ஸ் முன் கழுத்துக்களை, முன்னாடி கழுத்துக்களை மாதிரி வீங்கி இருக்கு. இட்ஸ் என்லார்ஜ் ஆஃப் தி thyroid gland, enlarge of the thyroid gland. It is called as enlarge of thyroid gland is goiter. So goiter is a deficiency of the iodine. So iodine deficiency நாட்ட வரக்கூடிய வியாதி எதுன்னு கேட்டா கூட goiter தான். ஸோ அது வந்து enlarge of the thyroid gland. ஸோ அட்ரினல்ல முக்கியமா பார்த்தோம், அட்ரினலின் நிறைய ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அட்ரினலின் அப்படின்றது தீஸ் ஆர் தி எமர்ஜென்சி ஹார்மோன், ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன். சப்போஸ் வந்து ஒரு பாம்பு வருது, இல்லை ஒரு நெருப்பு உடனே பிடிக்குது, உடனே அங்கேருந்து ஓடணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம உடம்புல வந்து வேகமாக செக்ரேட் ஆகக்கூடியது அட்ரினலின் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி. வேகமாக போ அப்படின்றத நம்ம ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி வேகமாக ஓட வைக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கும். நாய் வருது, நாய் துரத்துது அப்படின்னா அது துரத்தும் போது வேகமாக ஓடணுன்ற அந்த ஸ்டிமுலேஷன் யாருக்கு நாய் கடிச்சிடும் அப்படின்ற பயம் என்ன ஆகும் அப்படின்னா அட்ரினலை செக்ரேட் பண்ண வச்சு ரத்தத்தில் கலந்து விட்டுரும். ஸோ நம்ம ஹேர்ஸ்லாம் அப்படி தூக்கிக்கிறோம், பயத்தில் அப்படியே ஹேர்ஸ்லாம் தூக்கிடும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதுதான். ஓகே, the next explain it, please. Which one, ma'am? This you just now you did explanation. Okay, thyroid gland, one of the important hormone is there in thyroxine. The deficiency of the thyroxine to cause the goiter. Goiter means, another one questions asked from this area. Goiter means is a deficiency of the iodine. What is goiter? Goiter means is enlarge of the thyroid gland. So due to the deficiency of the iodine. The next point, another one important hormones secreted in the, there are so many hormones secreted in the adrenal gland. But in adrenaline hormone is a emergency hormone. Emergency hormone, some of the emergency situation we are taking the two things. One is the fight or flight. Fight அதோட fight பண்ணணும், to fight against the that things, or otherwise flight means escape from this place. So fight or flight hormone means it is called as thyroxine. Another name, emergency hormone. Okay, are you clear, ma'am? Ma'am, clear? Yes, sir. Yes. The next point வந்து conotroid glands. Conotroid glandsல testosterone அப்படின்றது மேல் ஹார்மோன் சொல்றோம். அதே மாதிரி எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஎஸ்ட்ரோஜன், இதை பொறுத்தல வந்து there is no more questions. So important in the testis important means testosterone. Then ovary, there are two important hormones, is the estrogen and proestrogen, the major role in the menstruation and also pregnancy periods. Okay, so now see one by one each and every hormones. So here the endocrine glands, hypothalamus means is a master control center, not master gland. Master gland means is a pituitary gland. You see the difference. Hypothalamus ன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர். பட் இன் பிட்யூட்டரி கிளாண்ட் கேட்டாங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட், தலைமை சுரப்பி. இது ரெண்டையும் வித்தியாசம் எழுதி வச்சுங்க. ஸோ ஹைப்போதலாமஸுடைய இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர்னா இந்த நெருவில் இருக்கக்கூடிய, அதாவது பிரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா நர்வ்ஸையும் கட்டுப்படுத்துறதுனால தான் அது பேர் மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர்னு வச்சுக்கலாம். ஸோ ஹைப்போதலாமஸ்ல செக்ரேட் பண்ணக்கூடிய சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதெல்லாம் சில ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் இங்கே செக்ரேட் ஆகுது. டோப்போமின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டு. இந்த டோப்போமின் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து இட் இஸ் செக்ரேட்டட் இன் தி ஏரியா ஆஃப் தி ஹைப்போதலாமஸ். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தை ஃபுல்லாக கண்டுபடுத்துது. Then receive the information from the nerves around the body and the internal conditions. So regulate the releases of the hormone from the pituitary gland. இந்த pituitary gland எப்படி ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி அதை சுரக்கணும் அப்படின்ற விஷயத்தை ரெகுலேட் பண்றது யார் அப்படின்னா ஹைப்போதலாமஸ். So it is called as master control center, both nervous system and also a pituitary gland. Pituitary gland-இனுடைய சுரப்பையும் அது கட்டுப்படுத்துது, நர்வஸினுடைய சிஸ்டத்தையும் கட்டுப்படுத்தினால தான் இது பேர் மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர். தென் நெக்ஸ்ட் pituitary gland, மாஸ்டர் gland. So endocrine gland master gland is the, so it regulating the other glands. Okay, so hormones in the anterior, there are two loops present in the இரண்டு கதுப்புகள் இருக்கும்
pituitary gland. One is the anterior loop. Anterior loop is முன்கதுப்பு. முன்கதுப்பு is a front. Anterior means is a front. So back side means பின்கதுப்பு. Posterior loop அப்படின்னு சொல்லுவாங்க. There are two loops is there. One is the anterior loop, another one is the posterior loop. There are the 6 main hormones which are secreted by the anterior loop. அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஆன்டீரியர் லூப் என்று சொல்லக்கூடிய முன்கதுப்புல வந்து என்னென்ன ஹார்மோன்லாம் செக்ரேட் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து குரோத் ஹார்மோன், இதுக்கு இன்னொரு பேர் வந்து சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன். இந்த ஹார்மோன் குறைவா சுரந்துச்சு அப்படின்னா குள்ளமா படத்துல எல்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா இந்த எஸ்டிஹெச் கம்மியா சுரந்ததுனால அவங்களுக்கு பேரு. சில பேர் பீம்பாய் அந்த பீரோல இருக்கக்கூடிய ரூபாய் எடுத்து கொடு பீம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சஸ் தன்மையில வளர்ந்துருப்பான். அவனுக்கு என்னன்னா இந்த குரோத் ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்ட்ல செக்ரேட் ஆகக்கூடிய குரோத் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமா சுரந்தும். அதனால ராட்சஸ் தன்மை கண்ணெல்லாம் பார்த்தா பெருசா தெரியும், தலையில பெருசா இருக்கும், கை காலெல்லாம் அப்படியே பயங்கரமா தான் இருக்கும். ஸோ அது வந்து சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் secreted in the more unit. If suppose the somatotropic hormone is secreted in the less level means automatically in the dwarfism means is a kullathanmai, short peoples coming under this deficiency of the low level of the somatotropic hormone. Then next point, thyroid stimulating hormone. So here you see the first word STH hormone, thyroid stimulating hormone, also known as the thyrotrophin. So it is secreted in the pituitary gland. It regulates the thyroid gland. The next adrenocorticotropic hormone, also known as the corticotrophin, ACTH. You see the acronym also. STH means is a abbreviation somatotropic hormone. TSH means thyroid stimulating hormone. ACTH means adrenocorticotropic hormone. So this is also adrenocorticotropic. It controls the adrenal gland, especially in corticoid hormones. We will see in the later. So then another one is the luteotrophic hormone. It's a prolactin. Then follicle stimulating hormone. This is coming under the gonadotrophic glands. Gonadotrophic glands means it's a sexual glands. So follicle stimulating hormone, especially in female. Then next, luteinizing hormone. Luteinizing hormone is a important role in the female at the time of the mother feeding. Then next, prolactin also it help in the mother feeding. Okay. Then next, there are two hormones secreted by the posterior pointure. Posterior pointure. So hypophysis. So another scientific. Adenohypophysis. Adenohypophysis means anterior pointure. Posterior pointure means neurohypophysis. So there are two hormones. Here 6 hormone in the anterior loop. Anterior loopல முன்கதுப்புன்னு சொல்லக்கூடிய பகுதியில 6 ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அதே மாதிரி பின்கதுப்புல எத்தனை ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹார்மோன். One is the antidiuretic hormone. So antidiuretic which one? What you mean, ma'am? Anterior means front, sir. Yes, anterior means is front, posterior means is back side. So here another one is the technical term. Anterior means another technical term is adenohypophysis. Then next neurohypophysis means posterior. So these 3 name is there. So antidiuretic hormones வந்து urine excretion, அதாவது நீர் அந்த இது இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே antidiuretic hormone tabletsலாம் சில பேர் சாப்பிடுவாங்க. யூரின் வந்து ஒழுங்கா அவங்களுக்கு போகல அப்படின்னு சொன்னா. ஸோ இது நேச்சுராகவே நம்ம உடம்புல வந்து ஆன்டிடையூரிக் ஹார்மோன் வந்து செக்ரேஷன் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஆக்சிடாக்சின் அப்படின்றது. ஆக்சிடாக்சின் அப்படின்ற வந்து ஃபிமேலுக்கு வந்து ரொம்ப எஸ்பெஷலி உதவும். எந்த டயத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா டெலிவரி டயத்தில் வந்து கர்ப்பப்பை சுருங்கி விரிகிறதுக்காக அந்த ரோலில் வந்து ஆக்சிடாக்சின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட் இப்போ பாருங்க ஒவ்வொரு ஹார்மோனும் வந்து என்ன மேஜர் ரோல் அப்படின்றது நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். பட் இந்த ஸ்லைடு உங்களுக்கு வந்துடும், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் ஃபார் க்ரோத் ஹார்மோன் இஸ் ஏ மோஸ்ட் டிஷ்யூ. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த ஹார்மோன் யூஸ் ஆகுது. அதில் என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸில் க்ரோத்தினுடைய லிப்போ அப்படின்னு வந்தாவே அது ஃபேட்டை குறிக்கிறது. ஸோ அதே மாதிரி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பொறுத்தவரை டிஎஸ்ஹெச் அப்படின்றது தைராய்டு கிளாண்டில் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். அட்ரினோகார்டிகோட்ரோபின் அட்ரினல்ல கார்டெக்ஸ் பகுதி. அட்ரினல்ல 2 பகுதி இருக்கு, ஒன்று கார்டெக்ஸ், அனதர் ஒன் இஸ் தி மெடுலா. ஸோ கார்டெக்ஸை கார்டெக்ஸ்ல செக்ரேட் ஆகக்கூடிய குளுக்கோகார்டிகாய்டு, மினரோகார்டிகாய்டு, தீஸ் ஆர் தி ஹார்மோன் செக்ரேட்டட் இன் தி கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் தி அட்ரினல். அட்ரினல் கிளாண்ட்ல கார்டெக்ஸ்ன்ற பகுதியில் தான் இந்த குளுக்கோகார்டிகாய்டு, அப்படியே தான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கணும். குளுக்கோகார்டிகாய்டு அப்படின்ற ஹார்மோன்லாம் இங்கே தான் செக்ரேட் ஆகுது. அந்த பகுதியை இந்த அட்ரினோகார்டிகோட்ரோபின் ஏசிடிஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து கட்டுப்படுத்துது.
ஸோ ஃபாலிக்கில் வந்து கொனட்டாய்டு கிளான்ஸ். நான் சொன்னல கொனட்டாய்டு கிளான்ஸ் மீன்ஸ் இஸ் எ செக்ஸுவல் கிளான்ஸ். ஸோ லூட்டினேசிங் ஹார்மோன்ஸ் மீன்ஸ் ஆல்சோ எ கொனாய்டு கிளான்ஸ். ஸோ போத் ஹேமிட் ஃபார்மேஷன் அண்ட் எஸ்ட்ரோஜன். ஹியர் தி எஸ்ட்ரோஜன். ஸோ ஓவலேஷன் ஆகும்போது தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், தி லூட்டினேசிங் ஹார்மோன். So then another one is the prolactin. Prolactin. You see prolactin. So prolactin, mammal glands. So milk in lactating during the lactation period. So mother feeding at the time, prolactin is a major role. It is secreted in the pituitary gland. So these are the 6 hormones secreted in the pituitary gland. It is a major role. எதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த 6 ஹார்மோன் 6 கிளாண்டையுமே கொனட்ராய்டு கிளாண்ட்ஸ், செக்ஸுவல் கிளாண்டையும் சரி எல்லா கிளாண்டையுமே கட்டுப்படுத்துது. அதனால தான் அதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் anterior pituitary hormones. What is glucocorticoid, sir? Glucocorticoid. Yes. We will see in the later slide, man, at the time of adrenal gland. So adrenal gland, there are 2 area is there. One is the medulla. One is the medulla part, then another one is the cortex part. So cortex part, these some hormones is secreted. Okay, here you see one by one. Okay. So here I will explain in the detailed follicle stimulating hormones and luteinizing hormone. These are the 2 hormones. Gonadic hormones. Gonadic means it's a sexual hormones. So one is the gonadic hormones, is a estrogen, proestrogen. These are the hormones in the female. The next one is the testosterone, is a male hormone. Then next one is the hamete formation, ovulation, then corpus. These are the it's a major role in the FSH. Then another one is the GH, other most tissues, growth hormones. So protein synthesis, lipolysis and blood glucose level increase பண்றது. அம்புக்குறி மேல இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ்னு அர்த்தம். இங்க எஸ்ட்ரோஜனை இன்க்ரீஸ் பண்றது, ப்ரோஜெஸ்ட்ரோஜனை இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி அம்புக்குறி மேல இருந்துச்சுன்னா, சப்போஸ் the arrow is in the upward location means it means increase. So here thyroid glands already I told it's especially in metabolic process. So T4 cells and T3 cells, thyroid and growth hormones. These are the in the area of the thyroid stimulating hormone. Then prolactin, mammal glands, milk production. What is lipolysis, sir? Which one, ma'am? Lipolysis. What? Lipolysis, sir. In most tissues. Lipolysis means it is a form of fat oriented substance. Okay, lipo means it's the word start lipo or liposis. Liposis means it is in the one of the substance of fat related substance. Okay. The next one, here the mammal glands means is milk, breast development, then regulate the reproductive systems. So reproductive system regulate பண்ணக்கூடியதுல prolactin உடைய major role இருக்குது. Then adrenocorticotropic hormone adrenal cortex ல இருக்கக்கூடிய ஹார்மோன். So glucocorticoid வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதுல மினரோகார்டிகாய்டு அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு. அது என்னன்றதை அப்புறம் நம்ம பின்னாடி பார்ப்போம். growth hormone, CH hormone வந்து குறைவா சொல்லுங்க. Hypo means is a decrease. The word prefix hypo means is a decrease. Hyper means increase. So hyposecretion means is a dwarfism அப்படின்றது is a குள்ளத்தன்மை. Then Kyndinism அப்படின்றது வந்து hyper secretion of the children. Kyndinism அப்படின்ற டிசீஸ் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடியது. எது குறைவினால? growth hormone, deficiency of growth hormone, CH hormone, GH. ஸோ அக்ரோமெகாலி அப்படின்றது குழந்தைகளுக்கு வந்து ஹைப்பர் செக்ரீஷனால கெய்ண்டினிசம் அப்படின்ற டிசீஸ் வருது. ஸோ அடல்ட்டுக்கு வந்து ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் தி ஜிஹெச் growth ஹார்மோன்னால அக்ரோமெகாலி அப்படின்ற டிசீஸ் வருது. ஸோ இட்ஸ் எ ரிசல்ட் இன் எக்ஸக்ரேட்டர் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் ஃபேஷியல் போன்ஸ் அண்ட் எல்லாம் கண்ணெல்லாம் அப்படி பெருசாக தெரியும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் இந்த கொனாய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2 ஹார்மோன் தான், எஃப்எஸ்ஹெச்சும் லூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஸுவல் ஹார்மோன்ஸ். ஸோ ரெகுலேட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்ஸ் ஆஃப் ஹேமெட், எக் ஃபார்மேஷன் அண்ட் ஸ்பெம் ஃபார்மேஷன். அதை ஸ்பெம் பண்ணக்கூடியதும் ஓவம் வந்து கரெக்டாக இது பண்ணக்கூடியதும் அந்த வேலையை செய்யறது யார் அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன். So functions of
Gonaid glandsல வந்து estrogen and proestrogen வந்து female hormone, then male hormonesல வந்து testosterone. So these are these things. Okay, next thing வந்து அப்படின்னு பார்த்தோம்னா, so within the 10 minutes I will complete my complete. Okay, now time is 10:30. Okay, within 5 minutes I completed this unit. Okay, hypothalamus, posterior area, posterior pituitary. That's antidiuretic hormone and oxytocin. Antidiuretic hormone synthesis in the hypothalamus. So then next வந்து water balance, maintain the water balance. ATH வந்து maintain the water balance. Oxytocins வந்து stimulate the smooth muscular contraction in the breast and uterus. ஸோ கர்ப்பப்பையினுடைய பிரஸ்ட் விரிவிந்து சுருங்குறதுக்கு அதனுடைய ரோல் வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸில் மேஜர் கிளாண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. த லார்ஜஸ்ட் பியூர் எண்டோகிரீன் கிளாண்ட்ஸ், ஸோ லார்ஜஸ்ட் கிளாண்ட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி நெக் ரீஜியன். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி நெக் ரீஜியன் ஆன் தி ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியா, இன் தி பிளேஸ் ஆஃப் ட்ரக்கியா. ஓகே, இட் ஹாஸ் 2 loops. It 2 loops is connected with the isthmus. Here you see the figure. Isthmus. Here 2 loops is there. The isthmus means it connected both. Here you see the isthmus. These are the areas is isthmus. So connected the 2 loops. Okay. Okay. There's as already I told maximum 2 loops. Okay, adult, the hypo and hyperactivity of the thyroid glands. So hypothyroidism, it causes the myxedema. Myxedema அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்துறது வந்து ஹைப்போனா குறைகிறது, தைராய்டிசம் குறைகிறது. ஸோ அதே மாதிரி இதனுடைய சிம்டம்ஸ், மிக்சிடிமா அப்படின்ற டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லோ மெட்டபாலிக் ரேட்டு, பூவர் ரெசிஸ்டன்ஸ், நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். எந்த கிளைமேட்டில் கோல்டு டெம்பரேச்சருக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அடுத்து வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கும். அடுத்து வந்து ட்ரை ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ எஸ்பெஷலி ஃபேஸ் ஸ்கின்லாம் வந்து ட்ரையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சிம்டம்ஸ்னா மிக்சிடிமா அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஹைப்போசெக்ரேஷன்ஸ் ஆஃப் தி தைராக்சின்ன்ற ஹார்மோன். ஸோ அடுத்து வந்து லோ மெட்டபாலிக் ரேட் இருக்கும். அடுத்து இப்போ ஹைப்போதைராய்டிசம் இஸ் எ ரிசல்ட் அயோடின், லேக் ஆஃப் அயோடின், த தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ் டு ஃபார்ம் எ காய்டர். ஸோ அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹைப்போதைராய்டிசனால வரக்கூடிய நோய், தைராக்சின் அப்படின்ற குறைச்சுரப்புனால வரக்கூடியது. Several hypothyroidism during the fetal development, infant அதனுடைய fetal development அப்ப அதுக்கு வரக்கூடியது வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஹைப்போதைராய்டிசம்ல கிரிட்டினிசம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இதுதான் இட்ஸ் எ காய்டர், enlarge of the thyroid gland, காய்டர். So hypothyroidism. Grave disease, another one is the most common form of the hyperthyroidism. It's a grave disease. Grave disease means it's enlarge of the eye. So a bulging of the eye. Here you see grave disease, hyperthyroidism, grave disease. This is called as grave disease. Then next one is the which one? Hyper means it increases the thyroid, sir. Which one, ma'am? This one, hyperthyroidism. It's a grave disease. Grave disease. Increases thyroid, sir. Yes, thyroid increase. Hyper means increase. Okay. Hypocriticism. Here already I told you. Goiter. Hypo. Okay. Next, parathyroid maximum on the calcium metabolism. It is a major role in the parathyroid glands. So parathyroid glands is in the 2 pairs in number. Each side on the 2. So only 2 pairs. Okay. Large number of the chief secreted by the parathyroid hormone. So it's a parathyroid gland secreted which hormone means a parathyroid hormones. So name is PTH. So acronym parathyroid hormones. It is secreted by the parathyroid glands. So hyperparathyroidism. So result in the loss of the calcium from the bone. Suppose our hyperparathyroidism is occurred. Suppose already I told parathyroidism means it's a maximum calcium metabolism process. So here the calcium from the bone is a loss
It is called as due to the hyperparathyroidism. So result in the hyperglycemia. Hyperglycemia means another one is hyperglycemia means is a glucose level. So it increase the glucose level in the blood. It is also a hyperparathyroidism. Okay. Then weakness of the muscles and the formation of the kidney stone. So suppose hyperthyroidism is occur means automatically the kidney stone will also created. So kidney stone, salt deposit in the kidney tubes. Okay. Yeah. Then pancreas. So we will see tomorrow class pancreas and also adrenal cortex. So these are the two only is there. So we will see because the time is far. Okay, now I conclude these sessions. So any doubt, only 2 minutes for doubt sessions. So again, I will complete this class on today's sessions. If you are not interested in asking the questions, means please leave to give your feedback also. Okay. Sir, will you explain stroke, sir, once? Stroke. Stroke means it is especially in the brain. Suppose the blood supply vessels in the brain, the blood vessels, suppose in the blood supply of the blood vessels, especially in the brain, in the blood vessel diameter is reduced due to the deposition of any bad substance, or otherwise a clotting of blood in the vessel. So automatically it disconnects the transport of the blood heart to brain. So all cells are dead. So it is called as a stroke. Suppose which area it is affected in the stroke, at the time of stroke, automatically that sites are lost. Suppose if somebody having the heart attack or stroke means as early as possible to transport into the hospital as early as possible. So immediately give the first aid treatment to release the blood vessels. Otherwise, your brain capacity is reduced, or otherwise heart capacity is reduced. In our body, there are so many cells is there. The cells are again newly synthesized, but the brain cells and heart cells also is not newly synthesized. If suppose the cells are dead, means it is dead. So the capacity will reduce in the brain and heart. So it is very important or serious diseases. Okay. Are you clear, ma'am? Yes, sir. Okay. Thank you, sir. Okay, thank you, ma'am. Okay, now we will conclude the session. Okay, today I took more time because due to my delay. Okay, again I apology from students. I'm sorry due to my travel, so I can't able to enter into the right time. So day after tomorrow onwards, as it is the program is going on, whenever the break is occur, at the time I will take the remaining adrenal gland and also a pancreas. Then general psychology and also a diet and nutrition. So diet and nutrition, general psychology, I need one class. So with the permission of your coordinator, I will take in the later period. So tomorrow onwards, as it is, the class is going on. Okay, thank you. Thank you for your cooperation. Thank you for both the coordinator, Yoga Anand from Salem, and also Gunasegaran sir. Thank you, sir. Sir, now I conclude. Okay. Thank you, sir.